வணக்கம் தமிழ் சினிமா ரசிகர்களே. ஒரு புது முயற்சியை நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம். அது என்ன அப்படின்னா வீடியோ ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ முதலாக நம்ம தமிழ் சினிமா ரிவ்யூ அப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ஒரு லெஜெண்டோட படத்தை வந்து தான் ஃபஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்ற முடிவில் இருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி விஷயம் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற கபாலி படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கபாலி படம் பல போராட்டங்களுக்கு அப்புறமா நம்ம தூத்துக்குள்ளே வந்து ஒரு 10:45 போல் ரிலீஸ் பண்ணாங்க. ரசிகர்கள் பெரிய அளவில் கூட்டம் இல்லை, என்ன பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி கோயில்பட்டியிலலாம் போய் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம தூத்துக்குள்ளையும் தீவிர ரஜினி ரசிகர்களோட படத்தை நாமளும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஒரு பெரிய ஒரு கூஸ்பம்ப் அப்படின்ற ஒரு விஷயத்தோட மயிர்கூச்சரியும் ஒரு விஷயத்தோட தலைவர் என்ட்ரி இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தது. படத்தோட ப்ளஸ்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லிடலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுக்கு. என்ன அப்படின்னா ஒரு 60 வயசுக்கு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பழைய மாதிரி அந்த ஒரு எல்லாத்தையும் அப்படி ஒரு ஸ்டைல் ஐகான் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதையெல்லாம் மீறி ரொம்ப சட்டிலாக கேஷுவலாக என்னால் வந்து நடிக்கவும் முடியும், நான் வந்து ஸ்டைல் கிங் மட்டும் இல்லை என்னால் நடிக்கவும் முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு படம் தான் நம்ம கபாலியை சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய 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 சல்யூட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுக்கு. சீன வில்லன், ஸோ அவற்றிருந்தான் ஆரம்பிக்குது படம். அங்கே அவங்களோட நெட்வொர்க் எல்லாத்தையும் பற்றி ஒரு பெரிய இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு உள்ள படத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம தலைவர் என்ட்ரி சிம்பிளாக ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது அது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப ஆர்ப்பரிச்சாங்க. நெருப்படா சாங்கோட செம என்ட்ரியாக இருந்தது. பட் அப்புறம் போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் டானோட படமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டானோட லைஃப்பில் இருந்த அவர் நேசித்த விஷயங்கள் இப்படி படம் ட்ராவல் ஆகுது. ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அவர் பழையதெல்லாம் நினச்சி பார்க்குறதோட கூடவே இப்போ இருக்கிற அந்த பழைய அந்த வில்லன்கள் கேங் எல்லாத்தையும் அதிரடியாக அடிக்கிறது இப்படி எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேமராமேன் செமையான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரஜினி சார் உட்காந்துருப்பார், பின்னாடி அந்த சூரியனை காட்டுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக அமேசிங்காக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள், ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டைலாக்ஸ், ரஞ்சித் சாரோட டைலாக்ஸ். ஸோ சொல்ல வேண்டாம், அவர் ஏற்கனவே மெட்ராஸாக இருக்கட்டும் இல்லை அட்டகத்தியாக இருக்கட்டும் ஒரு டைலாக்ஸ் எப்பவுமே வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இந்த படத்துலையும் அந்த ஒரு யூனிக்னஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து சொல்லுது, அவர் வந்து ஒரு சாதிய ரீதியாக போவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து தமிழனோட நிஜ முகத்தை தோலுரிச்சு காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ரஞ்சித் சார். அடுத்த ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் க்ரூ. ராதிகா ஆப்தே செமையான ஒரு ஆப்டான ஒருத்தங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அருமையாக நடிக்கிறாங்க. கேஷுவலாக எதனாலுமே அசால்ட்டாக பண்ணுற மாதிரி அப்படி சிரிப்பிலே மயக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா சாய் தன்ஷிகா ரொம்ப கெத்து ரோல் அவங்களுக்கும். ஸோ ரொம்ப நல்லா யூனிக்காக இருக்கிறாங்க. என்னால் வந்து இப்படியும் பண்ண முடியும், ஃபைட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம அட்டகதி தினேஷ், நான் எதிர்பார்க்காத ஒரு இதுன்னு சொல்லலாம் அவரை. என்ன எதுன்னா அவர் வந்து இப்படிலாம் பண்ணுவாரா, அவர் பண்ணுற எல்லாமே கோமாளித்தனமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஒரு நம்மளை வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி வைப்பார், அதாவது என்ன பாருங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ரஜினி சார் வர்றப்ப எல்லாருமே தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த விதத்தில் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இவங்க எல்லாருக்கும் மேலே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லலாம். விஜய் லிங்கேஷ் அவரும் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக ரஜினி சாரை பார்த்து கோலி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன், இதெல்லாம் பார்க்குறப்ப வயசு வித்தியாசம் இல்லாமல் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. அதுக்கப்புறமா கிஷோர் சார், ரியல் டான் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், கோல்டு அதிகமாக போட்டுக்கணும், அப்படி இல்லைன்னா சரக்கடிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக நம்ம கிஷோர் சார் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் அருமையாக நடிக்கவும் செஞ்சுருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய 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 வாழ்த்துக்கள். அப்புறம் மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொல்லும்படியாக எனக்கு வந்து சந்தோஷ் நாராயண் சார் வந்து அப்படி இந்த சூதுகவும்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மியூசிக்லாம் இந்த படத்தில் எங்கே போச்சு அப்படின்னா நெருப்புடா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ மற்றபடி இந்த படத்தோட ப்ளஸஸ் மைனஸ் அப்படிலாம் நிறைய பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லாகி பொசிஷன்ஸ் இருக்குது. அதாவது ரஜினி சார் வந்து அவங்க ராதிகா தேடி கொஞ்சம் இங்கே வர்றப்ப அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்ன சொல்லிட்டே இருக்காங்க படத்தில் ஃபுல்லாக, எப்படி இதுக்கு இந்த படத்துக்கு யூ கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா சில வல்காரிட்டியாலாம் சண்டை காட்சிகள் அப்போ வந்து பயங்கரமாக ரத்தமும் சதயமெல்லாம் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ரஜினி சாரோட ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அமைதியாக பார்த்த படம் அப்படின்னு சொல்லலாம். சில சீன்ஸ் தவிர மற்றபடி மீது எல்லாமே ரொம்ப கேஷுவலாக எல்லோரும் உட்காந்துட்டு அருமையாக ஒரு 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 ஃபீல் குட் படத்தை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் எல்லோரும் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணுற இடத்துல கிளாப்ஸ் பண்ணாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுற இடத்துல என்ஜாய் பண்ணாங்க, ஆர்ப்பரிக்க வேண்டிய இடத்துல ஆர்ப்பரிச்சாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவராலாக நம்ம வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள்
ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், ரிப்பீட் ஆடியன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டைலிஷ் ஐக்கான தெரிஞ்ச நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குள்ள ஒரு அருமையான நடிகர் இருக்காரு. அது நிறைய படத்தில் அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. இருந்தாலும் இத்தனை வயசுக்கு அப்புறம் இது உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி அந்த படத்துலேயே சில சீன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் இனிமேல் அவர் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் பதிலாக அவர் இந்த படத்தில் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு கண்டிப்பாக 3 கொடுக்கலாம். இது வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்றவருக்காக கண்டிப்பாக 2 மார்க் அப்படின்றத துணிஞ்சு சொல்லலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, பண்ணுங்கள். கூடவே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா. டிஸ்லைக் பண்ணுறதுக்கும் யோசிக்காதீங்க, பிடிக்கலன்னா நாங்கள் அதையும் யோசிக்க மாட்டோம். ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுலேருந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு யூஸாக இருக்கும். மீண்டும் இன்னொரு சூப்பரான ஒரு ரிவ்யூவோட அவங்க சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் ராஜேஷ். பாய்.